போஸ்டல் பேலட்டில் நிறைய பேர் சர்வீஸ் பீப்புள்கிட்ட வருது. ஸோ நிறைய இடத்துல அதுக்கு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும் எங்கெங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் போஸ்டல் பேலட் முழுவதும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை கண்டிப்பாக முடிஞ்ச பிறகு எங்களுக்கும் தரணும்னு கேட்டிருக்கோம். அது கண்டிப்பாக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மொத்த கவுண்டிங் சென்டர்ஸ்க்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவினர் தேவையில்லாத தகராறுகளை செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால் கவுண்டிங் சென்டர்ஸ்க்குள்ளே கூடுதல் பாதுகாப்பு, அது மத்திய படையை வைத்து கூடுதல் பாதுகாப்பு, காவல்துறை இல்லாமல் மத்திய படையை வச்சு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போஸ்டல் பேலட் முக்கியமாக என்னென்னா போஸ்டல் பேலட்டில் எல்லா போஸ்டல் பேலட்டையும் ஸ்கேன் பண்ணணும். அது இல்லாமல் அந்த போஸ்டல் பேலட் கடைசி 2 ரவுண்டு இவிஎம் முடிகிறதுக்கு முன்னாடியே போஸ்டல் பேலட் முடிஞ்ச பிறகு தான் கடைசி 2 ரவுண்டு முடியணும்னு கேட்டிருக்கோம். ஏன்னா போஸ்டல் பேலட் நிறைய இடத்துல கடைசியில் எண்ணெய் வைப்பதற்கான முயற்சிகள் நடக்குது. அது கண்டிப்பாக அது ரூல்ஸ் படி கிடையாது. அது நிறைய ஆர்ஓகளுக்கு இன்ஃபர்மேஷன் போகணும். இவிஎம் கடைசி 2 ரவுண்டு முடிகிறதுக்கு முன்னாடியே போஸ்டல் ஓட்டுகள் அனைத்தும் எண்ணப்பட்டு முடித்த பிறகு தான் கடைசி 2 ரவுண்டு போகணுன்றதை நாங்கள் கேட்டிருக்கோம். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் நேற்று ட்ரைனிங்கில் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் நிறைய ஆர்ஓக்கு அது சம்மந்தமாக ஒரு கூடுதல் தகவலாக அவங்களுக்கு அனுப்பணும். அவங்களுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பணும். கடைசி 2 ரவுண்டுக்கு முன்னாடி போஸ்டல் ஓட்டுகள் முடிக்கப்பட வேண்டும் கேட்டிருக்கோம். அனைத்து போஸ்டல் ஓட்டுகளும் ஸ்கேன் பண்ணணும். எந்த இடத்திலும் எந்த குளறுபடியும் திமுகவினர் எந்த குளறுபடியும் அவர்கள் எந்த சூழ்ச்சியும் செய்து இதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் இதை அனைத்தும் கேட்டு ஒரு கடிதமாக கொடுத்துருக்கிறோம். அவங்க தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களையும் கூடுதல் தேர்தல் அதிகாரி திரு சிவஞானம் அவர்களையும் சந்தித்து அவங்க 2 பேர்ட்டையும் கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக செய்வதாக சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது கேள்வி? வீடியோகிராஃபும் பண்ணணும். எல்லா போஸ்டர்லையும் ஸ்கேன் பண்ணி பேரலாக ஸ்கேனிங் நடக்கணும். ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக அதில் எந்த தவறுகளும் நடந்துவிடக்கூடாது. ஏன்னா போஸ்டல் ஓட்டுகளில் தான் எப்போயுமே ரீகவுண்டிங் தவறுகள் நடக்கும். ஸோ அது நடக்காமல் தடுப்பதற்காக பேரலாக ஸ்கேன் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. அதிகபட்சமாக 3500 3800 போஸ்டல் ஓட்டுகள் ஒரு சில இடத்துல இருக்குது. ஸோ அதை ஸ்கேன் பண்ணுறதுல எந்த தப்பு இல்லை. ஒவ்வொரு போஸ்டல் ஓட்டுகளை மற்றதெல்லாம் டிஜிட்டலில் இருக்குது. இது ஒன்று தான் மேனுவலில் இருக்குது. ஸோ அனைத்து போஸ்டல் ஓட்டுகளும் ஸ்கேன் பண்ணப்பட்டு பேரலாக அதோடைய ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை முழுவதும் அந்த போஸ்டல் ஓட்டுகள் எண்ணுவதை முழுவதும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். அதில் இருக்கிற டேபிள்களில் தெளிவாக எண்ணப்பட்டு எந்த தவறும் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.